ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து சைடில் வந்து ஒன்று ப்ளே ஆகும். இந்த இதுதான் வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட ட்ரீட்மெண்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த டாப்பிக்கை பற்றி கவர் பண்ணியிருப்பேன்னா செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெஃபினிஷன், இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன், யூசஸ், எஃபெக்ட், டெக்னிக், இந்த 6 டாப்பிக்கை பற்றி செஸ்ட் ஃபிசியோதெரப்பியில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வர நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். லங்கில் வந்து மியூக்கஸ் இருக்கும். மியூக்கஸ் என்னதுன்னா சளி. அந்த சளியை வந்து நம்ம சில டெக்னிக்ஸ் மூலியமா வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதை தான் வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்னுவோம். இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறனால நம்மளோட லங்கோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சளியை இந்த மியூக்கஸ் தான் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம்ல, அதனால இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறனால லங்கோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி லங்கில் இருக்க கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெஃபினேஷன். இப்போ செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெஃபினேஷனை வந்து லைன் பை லைன் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். Definition: Chest physiotherapy is a group of physical technique used to mobilize and clear excessive pulmonary secretion. பல்மனரி செக்ரீஷன்னா என்னதுன்னா, லங்கில் வந்து சில செக்ரீஷன் இருக்கும். அது என்னதுன்னா வாட்டர், மியூக்கஸ், இதை தான் வந்து பல்மனரி செக்ரீஷன் வாங்க. அந்த செக்ரீஷனை வந்து நம்ம வந்து சில ஃபிசிக்கல் டெக்னிக், அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த ஃபிசிக்கல் டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்ணி அந்த செக்ரீஷனை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், இல்லை வந்து கிளியர் பண்ணுறோம். அதை தான் வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்றாங்க. இப்போ நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பியை இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, லங்கோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், லங்கில் வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாகும். இதை தான் வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெக்னிக் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 2 டெக்னிக் வந்து இருக்குது. ஒன்று வந்து கிளாப்பிங், ஒன்று வந்து வைப்ரேஷன். கிளாப்பிங் பற்றி பார்ப்போம். கிளாப்பிங் வந்து எங்கே பண்ணுவோம்னா நம்மளோட செஸ்ட் வாலில் வந்து பண்ணுவோம். கையை வந்து எப்படி வச்சுருப்போம்னா இந்த மாதிரி கப் ஷேப்பில் வந்து கையை வந்து வச்சுருப்போம். வச்சுட்டு நம்ம வந்து இப்படி வந்து கிளாப் தட்டணும். இப்படி வந்து கிளாப் பண்ணும்போது ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும். அந்த சவுண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஹாலோ சவுண்டில் வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி வந்து அவங்க செஸ்ட்டில் வந்து கிளாப் பண்ணுவோம். இப்படி கிளாப் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயின்ஃபுல்லும் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த கிளாப் பண்ணுறோம்ல எங்கெங்கே தான் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து இங்கே இருக்குள்ள பட்டன் இருக்கா, இந்த பட்டனில் போய் இப்போ நான் வந்து கிளாப் பண்ணேன்னா பெயின் கிரியேட் ஆகும். அதனால இந்த பட்டன் இருக்க இடம், அடுத்து வந்து ஜிப்பு இருக்க இடம், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிளாப் வந்து பண்ணக்கூடாது. அடுத்து வேற எங்கெங்க தான் வந்து கிளாப் வந்து பண்ணக்கூடாதுன்னா, ஸ்டெர்னம்ல வந்து கிளாப் பண்ணக்கூடாது. ஸ்பைன் பின்னாடி வந்து வெட்டிபிளா இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து வெட்டிபிள் காலம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து கிளாப் பண்ணக்கூடாது. அடுத்து லோ பேக்கு இங்கனக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி வந்து கிளாப் வந்து பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கிளாப்பிங். இப்போ செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட டெக்னிக் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல வந்து கிளாசிஃபிகேஷன் கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷனுக்கு இந்த டெக்னிக் இதே எழுதுங்க. மொத்தம் வந்து 2 டெக்னிக் இருக்கு. ஒன்று வைப்ரேஷன் இல்லை ஷேக்கிங் சொல்லுவாங்க, ஒன்னொன்று வந்து பெர்க்யூஷன் ஆர் கிளாப்பிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாப்பிங் பார்ப்போம். பெர்க்யூஷன். செஸ்ட் பெர்க்யூஷன் இன்வால்வ் rhythmical clapping of chest wall to drain the over the area secretion into the larger airway. செஸ்ட் பெர்க்யூஷன் என்னதுன்னா, நம்ம வந்து கிளாப்பை வந்து ரிதமாக வந்து செஸ்ட் வாலில் வந்து அப்ளை பண்ணணும். இப்படி வந்து கிளாப்பிங் வந்து செஸ்ட் வாலில் வந்து பண்ணும் போது வந்து அந்த லங்கில் வந்து செக்ரீஷன் இருக்குங்களா, அந்த மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து நம்ம எங்கே வந்து கொண்டு வந்துடணும்னா லார்ஜ் ஏர்வேக்கு வந்து கொண்டு வந்துடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லுவாங்க. அடுத்த பொசிஷன் ஆஃப் தி ஹேண்ட் ஷுட் பி இன் தி கப் ஷேப். ஹேண்டோட பொசிஷன் வந்து பார்க்கறதுக்கு வந்து கப் ஷேப்ல வந்து இருக்கணும். பீயிங் இன் கப் ஷேப் ப்ரொடியூஸ் எ ஹாலோ சவுண்ட் அண்ட் நாட் பி பெயின்ஃபுல். அந்த மாதிரி கப் ஷேப்ல இருக்கும் போது நம்ம வந்து கிளாப் பண்ணும் போது வந்து எந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும்னா ஹாலோ சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த கப் ஷேப்ல வச்சு நம்ம வந்து கிளாப் பண்ணும் போது வந்து பெயின்ஃபுல்லா வந்து இருக்கக்கூடாது. பெர்ஃபார்ம் திஸ் விகரஸ்லி இன் செஸ்ட் வால். செஸ்ட் வாலில் வந்து விகரஸாக வந்து இந்த கிளாப்பிங்கை வந்து பண்ணணும். தீவிரமாக வந்து இந்த கிளாப்பிங் வந்து பண்ணணும் செஸ்ட் வாலில். பெர்ஃபார்ம் இட் ஓவர் தி சிங்கிள் காத் பட் நாட் இன் நியர் பட்டன் ஜிப்பு. நம்ம இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கிளாப்பிங் இருக்குல்ல, கிளாப்பிங் வந்து எங்கெங்கே தான் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னா ஜிப்பு அந்த பட்டன் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சிங்கிள் கிளாத் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். பெர்க்யூஷன் இஸ் கான்ட்ரா இண்டிகேஷன் இன் ப்ளீடிங் டிசார்டர், ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராக்சர். இப்போ இந்த பெர்க்யூஷன் இல்லை கிளாப்பிங்கை வந்து எப்பப்போதான் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, ப்ளீடிங் டிசார்டர், லங்கில் வந்து ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த கிளாப்பிங்கை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் என்னன்னா போன் வந்து வீக் ஆயிரும். நம்ம வந்து அந்த டயத்தில் வந்து கிளாப்பிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ரிப்பில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமும் வந்து நம்ம வந்து கிளாப்பிங் வந்து பண்ணக்கூடாது. கான்ட்ரா இண்டிகேஷன்னா இந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம வந்து கிளாப்பிங் இது பண்ணவே கூடாது அந்த டெக்னிக்கை. டோன்ட் பெர்க்யூஸ் ஓவர் தி ஸ்டெர்னம், ஸ்பைன், ஸ்டொமக் அண்ட் லோவர் பேக்கு. எங்கெங்கே தான் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னா அந்த கிளாப்பிங் இருக்கும்ல, அது எங்கெங்கே தான் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னா ஸ்டெர்னமில் பண்ணக்கூடாது, ஸ்பைனில் பண்ணக்கூடாது, ஸ்டொமக்கில் பண்ணக்கூடாது, லோ பேக்கில் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சப்போஸ் இந்த மாதிரி லோ பேக்கு அந்த இடத்துல தான் வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், லோ பேக்கு இல்லை ஸ்டொமக்கில் தான் பண்ணோன்னா நம்ம கிட்னி, லிவரு, ஸ்ப்ளீன் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது.
இப்போ செகண்ட் டெக்னிக் வந்து பார்க்க போகிறோம். என்னதுன்னா வைப்ரேஷன். இது வைப்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து ஷேக்கிங் சொல்லுவாங்க. இது வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னா நம்மளோட செஸ்ட் வாலில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை வந்து அப்ளை பண்ணும்போது பேஷண்ட் வந்து என்ன சொல்லணும்னா பியூர்ஸ்ட் லிப்பில் வந்து வச்சு எக்ஸ்ஹேல் பண்ண சொல்லணும். அப்படின்னா என்னதுன்னா வாயை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ஹேல் பண்ண சொல்லணும் பேஷண்ட்டை. அப்போ வந்து நம்ம வந்து வைப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி லங்கில் இருக்க மியூக்கஸ் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து துப்ப சொல்லணும் அந்த வைப்ரேஷன் வந்து முடிச்சக்கப்புறம். இதை தான் வந்து வைப்ரேஷன் சொல்லுவாங்க. வைப்ரேஷன் பார்க்க போகிறோம். இட் இஸ் a gentle shaking pressure applied to the chest wall to move secretion into large way. வைப்ரேஷன் என்னதுன்னா இது வந்து ஒரு ஷேக்கிங் ப்ரெஷர்னுவாங்க. இந்த ஷேக்கிங் ப்ரெஷரை வந்து நம்ம எங்கே வந்து அப்ளை பண்ணுவோம்னா நம்மளோட செஸ்ட் வாலில் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்படி அப்ளை பண்ணி லங்கில் இருக்க மியூக்கஸ் இல்லாட்டி அந்த செக்ரீஷன் இருக்கும்ல அதை வந்து எங்கே கொண்டு வந்துடுறோம்னா லார்ஜ் ஏர்வேக்கு வந்து கொண்டு வந்துடுறோம். இட் இஸ் a rhythmic contraction of arm and shoulder in patient chest. தெரபிஸ்டோட ஆர்மும் ஷோல்டரும் வந்து ரிதமிக்காக கான்ட்ராக்ஷன் ஆகி பேஷண்டோட செஸ்ட்ல வந்து வைப்ரேஷன் வந்து பண்ணணும். வைப்ரேஷன் வந்து செஸ்ட் வாலில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணா பேஷண்ட் வந்து பியூர் ஸ்லிப்ல வச்சு எக்ஸ்ஹேல் பண்ண சொல்லணும். அப்போ வந்து நம்ம வந்து செஸ்ட் வாலில் வந்து வைப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் நம்ம வந்து வைப்ரேஷன் வந்து முடிச்சக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து சொல்லணும். இரும சொல்லி அந்த சளியை வந்து அந்த ஸ்பூட்டம் கண்டெய்னரில் வந்து துப்ப சொல்லணும். இதான் வந்து கடைசி பாயிண்ட். அவ்வளோதான் கைஸ், வைப்ரேஷன் வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட யூசஸை பற்றி பார்க்க போகிறோம். அசிஸ்ட் இன் எஃபெக்டிவ் காஃபிங். காஃபிங்க்கு வந்து இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா வந்து அசிஸ்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் காஃபிங்க்கு. இப்போ வந்து லங்கில் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து இப்போ தண்ணியோ இல்லை சளியோ வந்து அதிகமாக வந்து லங்கில் இருக்கும். அப்போ வந்து நம்ம இருமுனா வந்து அந்த சளிலாம் வந்து வெளியில் போயிடும்ல. இப்போ செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணோன்னா அந்த சளி வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரீஎஜுகேட்டிங் தி பிரீத்திங் மசில். செகண்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சளி இதெல்லாம் வந்து லங்ல வந்து இருக்கும். அதனால வந்து பிரீத்திங் மசில் வந்து வீக் ஆயிருக்கும். அந்த பிரீத்திங் மசில் வந்து திருப்பி வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுத்து நம்ம வந்து ரீஎஜுகேட் வந்து பண்றோம்னு சொல்றாங்க. என்ஹான்சி லங் வென்டிலேஷன். ஆக்சிஜன் உள்ள போறது வெளியில வர்றது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதான் என்ஹான்ஸ் தி லங் வென்டிலேஷன். இம்ப்ரூவ் தி கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னதுன்னா நம்மளோட லங்கில் வந்து கடைசி பாட்டு வந்து ஆல்வியோலைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆல்வியோலையில் வந்து பிளட்லேருந்து CO2 வரும். அந்த ஆல்வியோலையிலேருந்து பிளட்டுக்கு வந்து O2 மாறும். இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகல. அது வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ சிம்பிளாக தெரிஞ்சுக்கோ, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு. ரெடியூஸ் தி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்து நம்ம வந்து தடுக்கலாம். ப்ரிவென்ட் ஆர் மொபிலைஸ் தி செக்ரீஷன்னா என்னது, தண்ணி இருக்கலாம், மியூக்கஸ் இருக்கலாம். அந்த செக்ரீஷனை பூரா வந்து மூவ் பண்ண வைக்கலாம் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி மூலியமா. இல்லாட்டி அந்த செக்ரீஷன் எதுவும் வராமல் வந்து நம்மளால ப்ரிவென்ட்டும் பண்ண முடியுன்றாங்க. இதான் வந்து யூசஸ். இப்போ நம்ம வந்து இண்டிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த 5 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். கான்ட்ரா இண்டிகேஷன் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம அதில் வந்து இண்டிகேஷன் பார்ப்போம். எந்தெந்த கண்டிஷனுக்கு வந்து கொடுக்கலாம்னா இந்த 5 கண்டிஷன்லையுமே வந்து லங்கில் வந்து மியூக்கஸ் வந்து இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்னதுன்னா அங்கே வந்து மியூக்கஸ் வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அதை வந்து எங்கே கொண்டு வந்துடுவோம், லார்ஜ் ஏர்வேக்கு வந்து கொண்டு வந்துடும். இப்போ பிராங்கியாட்டிஸ் பார்க்குறோம். பிராங்கியாட்டிஸ் என்னதுன்னா லங்ல வந்து பிராங்கியோல் ஒன்று இருக்கும். அதை வந்து அஃபெக்ட் பண்ணி ஏர்வேயை வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மியூக்கஸ் வந்து அங்கே வந்து இருக்கும். அப்படி மியூக்கஸ் வந்து வெளியில வரதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். எத்திலெக்டாசிஸ் என்னதுன்னா இங்கே வந்து லங்கில் இருக்க லோப்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ வந்து அங்கே வந்து மியூக்கஸ் இருக்கும். அது அப்பயும் வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுப்போம். லங் அப்சஸ் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து லங்கில் வந்து ஆல்வியோலைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆல்வியோலையில வந்து பஸ்ஸு மாதிரி வந்து ஒன்று வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். நிமோனியா அப்படின்னா என்னதுன்னா ஒரு இன்ஃபெக்ஷனால வந்து லங்கில் வந்து மியூக்கஸ் வந்து செக்ரேட் ஆகும். அந்த கேஸ் அப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுப்போம். இந்த 5 கண்டிஷனுக்கும் வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுப்போம். இப்போ நம்ம அடுத்து வந்து கான்ட்ரா இண்டிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இன்க்ரீசிங் தி இன்ட்ராக்ரைனியல் ப்ரெஷர். பிரெயினில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்கக்கூடாது. அன்ஸ்டேபிள் ஹெட் ஆர் நெக் இன்ஜுரி. நம்மளோட நெக் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம இந்த கிளாப்பிங் வைப்ரேஷன் இந்த தான் வந்து பண்ணவே கூடாது. அக்யூட் ஹெமரேஜ் ப்ளீடிங். இப்போ லங்கில் வந்து ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், இன்னும் வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ ஸ்பைனல் இன்ஜுரி தான் என்னது, பின்னாடி வந்து வெர்டிபிரல் காலம் இருக்கும், அதை வந்து ஸ்பைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஏதாச்சும் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுனாலும் நம்ம வந்து இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்கக்கூடாது. ஃபெலைல் செஸ்ட்னுவாங்க. இப்போ என்னன்னா ரிப்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கும். நம்மளோட ரிப்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்தாலும் இந்த இது வந்து கொடுக்கக்கூடாது செஸ்ட் ஃபிசியோதெரப்பி.
ஆன்டி கோகுலன்ட் தெரப்பி தான் என்னதுன்னா, நம்மளோட பிளட் வந்து நல்லா வந்து தின்னா வந்து இருக்கும். அப்போ அந்த கண்டிஷன்லேயே வந்து நம்ம வந்து இந்த செஸ்ட் பிசியோதெரப்பி வந்து கொடுக்கக்கூடாது. ஆன்டி கோகுலன்ட்னா என்னன்னா, ரத்த கட்டி ஆகாம ஃபார்ம் பண்ற ஒரு தெரப்பி தான் வந்து ஆன்டி கோகுலன்ட் தெரப்பி. பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறக்காக ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அந்த தெரப்பி கொடுக்கும்போது நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுக்கக்கூடாது. ரீசன் தொராசிக் சர்ஜரி. தொராசிக் ரீஜன் என்னன்னா, இந்த ஸ்டெர்னம், ரிப்பு, இந்த ஸ்பைனில் அங்கே வந்து சர்ஜரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அப்பயும் வந்து நம்ம இந்த செஸ்ட் பிசியோதெரப்பி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த இந்த கண்டிஷனுக்காக நம்ம வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுக்கக்கூடாது. அதான் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன். இப்போ அடுத்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போறோம்னா எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா விளைவுன்னு அர்த்தம். நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்தா என்னென்ன விளைவு வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைபாக்சிமியா. ஹைபாக்சிமியா தான் என்னன்னா, நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகும். அதை வந்து ஹைபாக்சிமியான்னுவாங்க. நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்தோன்னே வந்து நம்ம பிரெயின்ல வந்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில கேஸ்ல வந்து ப்ளீடிங் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடக்கணும்னு இல்லை, சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கலாம். ஓகேவா? அதான் வந்து எஃபெக்ட்ஸ். அடுத்து நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுக்கறனால சில பேருக்கு வந்து அது வந்து பெயினா வந்து இருக்கலாம். நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுக்கறனால சில பேருக்கு வந்து மசில் வந்து இன்ஜுரி ஆகலாம். சில பேருக்கு வந்து வாமிட் கூட வரலாம். சில பேருக்கு வந்து அந்த லங்கோட வால்யூம் வந்து பெருசாகலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி வந்து பார்த்தாச்சு.